ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் பாஷ். நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே இது நிஜம்தான். எங்கள் மம்மியோடைய ஆல் டைம் எங்கள் மம்மி நிறைய விஷயம்லாம் கேட்க மாட்டாங்க எங்ககிட்ட. பட் கேட்ட ஒரே ஒரு விஷயம் வென் ஐ வாஸ் லைக் 15 or 16 years old, மம்மி எங்ககிட்ட சொன்னாங்க, லைக் எனக்கு ஒரே ஒரு குட்டி ட்ரீம் இருக்குது, ஒரே ஒரு ஆசை இருக்குது. நாங்கள் கேட்கும் போது ஷீ டோல்ட் லைக், நாங்கள் நிறைய ஷூட்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஷீ வாண்டட் டு டூ அ ஃபோட்டோ ஷூட் ஆஃப் ஒன்லி 3 of us. ஏன்னா அவங்க சின்ன பரதநாட்டியம் காஸ்டியூமில், அது ஏன்னா அவங்க சின்ன வயசில் பரதநாட்டியம் டான்ஸர் எங்கள் மம்மி. அதனால தான் இப்போ நானும் என்னோடய தங்கையும் நல்லா ஆடுன்னு ஆடுறோம். ஸோ எஸ், ஸோ நாங்கள் அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் யூகேலேருந்து வந்த உடனே இது கண்டிப்பாக நான் என்னோடய நோட்ஸில் எழுதி வச்சுருந்தேன், கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதனால தான் எங்கள் மம்மி ரொம்ப ஜாலியாக அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வாங்கி, காஸ்டியூம்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்டூடியோ எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அவுட்புட்டும் நான் இதிலேயே போடுறேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். தூங்கிட்டு இருந்தேம்மா, என்னை எழுப்பி ஸ்டூடியோவில் போய் விட்டுட்டு வா அப்படின்றாங்க. இவங்க தான். இப்போ நான் போயிட்டுருக்கேன். எங்கள் மம்மியை விட்டுட்டு தான் அடுத்து தான் எங்களுக்கு மேக்கப்லாம். ஸோ காட்டுறேன் பாருங்கள். மக்களே, இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம், மேக்கப் போட்டுட்ருக்கோம். இவங்க தான் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட். அக்கா அங்கே ஹாய் சொல்லுங்க. ஃப்ரூட் மிக்சரா? ஃப்ரூட் மிக்சரா? ஓகே. இங்கே பாரு பாஷி. ஓகே. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. எப்படி இருக்கு? Okay. It helps the speaker lead his audience into the scene he described by creating an imaginary picture. Usually it's something that moves. மம்மி சின்ன வயசு போட்டோன்னு அதுல மம்மி எப்படியோ வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணணும் இப்போ எடுத்து ரீக்ரியேட்டா? சின்ன வயசு போட்டோ ஏன் போட்டோ வைக்கணும். மூஞ்ச வச்சுட்டு தாண்டி சொல்கிறோம். கைஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவுட்புட் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. மாம், உனக்கு தான் மெயினாக இப்போ உன்னுடைய வியூ ஷேர் பண்ணு. லைக் பரதநாட்டியம் டான்ஸ் ஒரு போஸ்ல செமையான டான்ஸ். உனக்கு எப்படி? யூஆர் வெரி ஹாப்பி. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்ப? 10 on 10. சரி, நீ ஆஃப்டர் 20-30 இயர்ஸ் கழிச்சு ஸ்டெப்ஸ்லாம் வச்சல, அது எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெரி ஹார்ட். தமிழில் பேசுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, இப்போ பொண்ணுங்க உன்னுடைய ஹைட்டில் இப்போ வளர்ந்து உன் ஏஜில் நீ டான்ஸ் ஆடின மாதிரி ஆடினாங்கல்ல, ஸோ அது உனக்கு எப்படி இருந்துச்சு? இருந்தது. ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது? நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருந்தது. சரி, இப்போ ஃபோட்டோ வந்தோடனே ஃப்ரேம் போட்டுடலாமா நெக்ஸ்ட்டு?
அதுக்கு தானே இது. அதுக்கு தான் அதே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என் தங்கச்சி இங்கே இருக்கா எனக்கு முதுகுக்கு பின்னாடி. பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பரா அந்த அயர் நாட்டு பொம்பளை லைக் பண்ணுங்க. பாசி வந்து ஐயரே அப்பதான் ஃபீல் பண்றேன் நான். சே ஒரு ஐயரா பிறந்திருக்கேன். டாடி வர சரி சார் செம்மையா இருந்தா. நிஜமா இனிமே அந்த கெட்டப்லேயே சுத்துங்க. அதான் எனக்கு நல்லா இருக்கு. ஐயர் இனிமேட்டு அந்த கெட்டப்லேயே நான் சுற்றுறேன் கைஸ். பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, டிங் டிங் அமைச்சிட்டு நீ ஏன் சொல்லு மம்மி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. பாய். சப்ஸ்கிரைப் டு ஐஷாஸ் வேர்ல்ட். ஆமா, ஐஷாஸ் வேர்ல்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க இருக்காங்க ஐஷா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.